எல்லாரும் இந்த பிரேக்கிங் நியூஸ் பார்த்து 11th பப்ளிக் இருக்குமா 12th இருக்குமான்னு ஒரு விஷயத்த பார்க்க நம்ம இன்னொரு விஷயத்த மறந்தே போயிட்டோமே. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமை முடிச்சோம். என்னதான் நம்ம 2x ஸ்பீட்ல எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சு ரிவைஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹால்ல போகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம மெமரியில ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்லோ மோஷன்ல ஞாபகம் வரும். நம்மளால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியாம போயிடும். ஏன்னா மந்த்லி டெஸ்ட் அதே கொஸ்டின் தான் பண்ணியிருப்போம், அப்ப கரெக்டா ஆன்சர் எழுதியிருப்போம். ஆனா இந்த டெஸ்ட்ல நம்மளுக்கு மார்க் வராம போயிருக்கும். ஏன்னா இதுல நம்மளுக்கு நிறைய விஷயம் படிக்கிறோம். அதனால எல்லா பிரெயினும் சேர்த்து பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 2ல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி கொஞ்சம் கிராக் விட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் மெமரிக்குள்ள வந்துட்டு ஃபேட் ஆகுது. கரெக்டாடா பசங்க? இதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம ஸ்பீடா படிச்சது தான் இதுக்கான பெரிய ப்ராப்ளம். ஸோ என்னதான் நீங்க ஸ்பீடா படிச்சு போட்டாலும் எவ்வளவு ஸ்பீடா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா நம்ம மெமரியில இருந்து அது காணாம போயிடும், ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு விஷயம் ப்ரொலாங்கா நம்மளோட மெமரியில இருந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளோட பிரெயின் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஆகணும். ஒரு வீட்ல நம்ம கம்ஃபர்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன ஆகும் பசங்களா? புதுசா ஒரு வீட்டுக்கு வந்தா டக்குன்னு நம்மளால கம்ஃபர்ட் எடுக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலா போக தான் நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். அந்த மாதிரி தான் பிரெயினும். ஸோ படிக்கிறது நம்ம பிரெயின்ல ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேத மந்திரம் இருக்கு. ஸோ அதுல மெயினா நான் சொல்ல போறது 2 கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணி நம்மளோட குவார்டர்லி எக்ஸாமை பயங்கரமா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸோ விச் இஸ் ஒன்லி ரிவிஷன் அண்ட் ரிவ்யூ. சரியா? ரிவிஷன் அண்ட் ரிவ்யூ. இந்த 2 அதாவது இந்த 2 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிராவா புடிச்சுக்கிட்டு இந்த குவார்டர்லிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். ஏதாவது சேஞ்சஸ் வரலன்னா தென் வி கேன் கன்க்ளூடட் ஓகே மேம் நீங்க சொல்றது போயிடும் சொல்லிட்டு. ஆனா ஒரு வேளை மார்க் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தானே பிளஸ். ஸோ ரிவிஷன் அண்ட் ரிவ்யூ இந்த 2 விஷயத்தையும் பண்ண போறோம். அதாவது குவார்டர்லிக்கு இன்னும் 1 மந்த் இருந்தா கூட ஸ்பீடா இல்லாம கொஞ்சம் கிராஜுவல் ஸ்பீட்லயே போய் ரிவிஷனும் பண்ண போறோம், ரிவ்யூவும் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ஸோ எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பார்த்தலாமா? ஸோ குவார்டர்லி எக்ஸாமை நம்ம வெறித்தனமா பண்ணணும். ஸோ ஃபயரோட அந்த எனர்ஜி லெவல நம்ம 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிடா பசங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்து ஒரு விஷயம் பண்றோமோ, அதாவது எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்து பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது பயங்கரமான ஒரு பூஸ்டிங் பவரா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம மனதளவுல தயார்படுத்தணும். நம்ம டெய்லியுமே அந்த எனர்ஜி போட நம்ம ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் அதே டைம்ல மோர் ஸ்பீட். ஸோ ஸ்பீடாவும் ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு டேவும் நம்ம ஸ்கிப் பண்ணாம கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். சரிடா பசங்களா? 1 மந்த் டைம் எடுத்து பண்ண போறோம். ஸ்பீடு தான், ஆனாலும் 1 மந்த் டைம் எடுத்து தான் நம்ம இதை சால்வ் பண்றோம். அப்போ அது மெமரியில இருந்து வேகமா நம்மளுக்கு ஃபேட் அவுட்டும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பிலீவ் யோர் செல்ஃப் டா பசங்களா. உன்னை நம்பி மட்டுமே இந்த ஒரு சேலஞ்சில் இறங்குங்க. ரைட்டா? ஸோ ஐ எம் கோயிங் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ டெய்லி 1 மந்த்துக்கு இந்த ஒரு சேலஞ்சை நம்ம பண்ண போறோம். உன்னை மட்டும் பிலீவ் பண்ணி நீங்க பண்ணுங்க, நம்மளால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ என் கூட சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது என் கூட சேர்ந்தே ஏன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னா, ஸோ குவார்டர்லி 1 மந்த்துக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஆர் மேரத்தான்ற பசங்களா. அதுவும் இந்த மந்த்லயே நான் மேக்ஸோட மேரத்தானை ஸ்டார்ட் பண்றேன் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ பர்டிகுலர்லி அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுந்து போய் கேலண்டர்ல இந்த டேஸ்ல தான் நம்மளுக்கு இது இருக்க போகுதுன்னு செட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேரத்தான் ரன் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் கிலோல இருந்து நம்ம ஃபினிஷ் லைன்ல வரைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி அப்படியே இருக்கணும். கடைசியில விட்டுட்டு போனீங்கன்னா மேரத்தான் ஃபினிஷிங் லைன்ல போக முடியாது. ஸோ 1 மந்த் ஷெட்யூலா இதை ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 12th மேக்ஸ் நம்மளுக்கு சாப்டர் 6 ஆகஸ்ட் 15 ஒன் ஷார்ட்டா நான் எடுக்கிறேன்டா பசங்களா. ஸோ அதுவும் லைவ்ல தான் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே அந்த டைம்ல லீவ் இருக்கு. ஸோ வி யூஸ் திஸ் லீவ் டு ஃபினிஷ் ஆர் மேரத்தான். ஒரு பாதி பாட்டை முடிச்சிருவோம். சரிங்களா? அண்ட் சாப்டர் 6 ஆகஸ்ட் 27 7 11th மேக்ஸுக்கு மேரத்தான் எடுக்க போறேன். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது, ஸோ ஐ ஆம் ரெடி டு ரன் த சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. 1 மந்த் நாங்க எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கு வருதா இல்லையா நாங்க செக் பண்றோம் அப்படின்னா யூ ப்ளீஸ் கம் அண்ட் ரன் சேலஞ்சுடா பசங்களா. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த சேலஞ்சுக்கு தேவைப்படுறதா தாண்டி மேரத்தான்ல ஒரு பக்கம் ஒரு நல்ல டெய்லி டாஸ்க் இருக்கணும்ல. ஸோ இந்த டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி டாஸ்கா 2 சாப்டர்ல சம்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ ஓகே ஒன்லி 2 சாப்டர்ஸ்.
அதுலயுமே மேக்ஸிமமா வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 சம்ஸை நீங்க எனக்கு சால்வ் பண்ணா போதும்டா பசங்களா. 10 சம்ஸ், மினிமம் 7 சம்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க சால்வ் பண்ண வேண்டிய 6 சாப்டர்ஸ்ல டெய்லி 2 சாப்டர்ஸ், 10 நாள்ல ஒரு சாப்டர், ஒரு நாளையில 10 சம். இந்த மாதிரி டார்கெட் வச்சு நீங்க டெய்லியுமே சம்ஸ் போடுங்க. ஸோ நீங்க என்னென்ன சம்ஸ் போடணும் அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ற இந்த 1 மந்த்துக்கு நான் ஒரு PDF description box la kuduthirken both for 11th and 12th standard students, so you can download it.